ஒரு 3 நாள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா இமாச்சல் பிரதேஷோட கேபிட்டலான சிம்லாவை எப்படி டூர் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிம்லா இமாச்சல் பிரதேஷோட கேபிட்டல் மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட கேபிட்டலாகவே ஒரு காலத்தில் இருந்தது. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்த பற்றியும் வீடியோக்குள்ள அந்தந்த இடங்கள்லாம் பார்க்கச்சு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். சிம்லா பிரிட்டிஷ் டைம்லேருந்து ரொம்ப பாப்புலரான ஒரு டெஸ்டினேஷன். 1864லேருந்து 1939 வரைக்கும் சிம்லா வந்து சம்மர் கேபிட்டலாக இருந்ததுதான். சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் சிம்லாலேருந்து தான் ரன் ஆகுமா. இப்போ நம்ம வந்து சிம்லாக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்றத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டெல்லிக்கோ இல்லை சண்டிகருக்கோ ஃப்ளைட் மூலமாவோ ட்ரெயின் மூலமாவோ நம்ம வந்து ரீச் ஆகிடணும். டெல்லிக்கோ சண்டிகருக்கோ ரீச் ஆன உடனே நம்ம கிட்ட 3 ஆப்ஷன் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பஸ் இல்லை டாக்ஸியை பிடிச்சி வருது. டெல்லியிலேருந்து நிறைய பஸ்ஸஸ், ஓல்வோ பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் கூட இருக்கு. இது மூலமா நீங்க வந்து சிம்லாக்கு வரலாம். நைட் டைம் ஏறினீங்கன்னா மார்னிங் டைம் உங்களுக்கு வந்து சிம்லாவுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அதே மாதிரி சண்டிகர்லன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours தான் ஆகும். நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. அது மூலமாக நீங்க வந்து சிம்லாக்கு வந்துடலாம். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னா ட்ரெயின் வழியா வருது. சண்டிகர் பக்கத்துல கல்கா அப்படின்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம ஊட்டி ட்ரெயின் மாதிரி ஒரு டாய் ட்ரெயின் சிம்லா வரைக்கும் வரும். இது ரொம்ப பாப்புலரான ஒரு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதுவும் வின்டர் டைம்ல, ஸ்னோ டைம்ல வரீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். இதை மேட்ச் பண்றதுக்கு வேற எந்த இடமுமே கிடையாது. அந்த அளவு சூப்பரா இருக்கும். மூணாவது ஆப்ஷன் சிம்லாக்கு டைரக்டா ஃபிளைட்லேயே வருது. பஸ் டாக்ஸி வழியா வரீங்கன்னா நிறைய டிராஃபிக் ஜாம்ஸ்லாம் ஆகும். அண்ட் ஃப்ளைட் வழியாக வரீங்க அப்படின்னா சில டைம் வந்து கேன்சல் ஆகிடும் ஃப்ளைட்டு, பிகாஸ் வெதர் கண்டிஷன்னால. இந்த 3 ஆப்ஷனில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வழியாக வருது தான். ஏன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் சிம்லாவுக்கு போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, என்ஜாய் பண்ணி போகணும் அப்படின்னா இந்த டாய் ட்ரெயினை சூஸ் பண்ணி அது வழியாக போயிடுங்க. ஓகே, இந்த ட்ரெயின் வழியாக போனோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முன்னாடி நாள் ஈவினிங்கே நீங்கள் சண்டிகருக்கு வந்து ரீச் ஆகிடுங்க. அப்படி இல்லைன்னா கல்கா அப்படின்ற இடத்துக்கே வந்துடுங்க, அங்கே தங்கிடுங்க. மறுநாள் காலையில் 5 மணி, 6 மணி, 7 மணி இந்த மாதிரி நிறைய ட்ரெயின்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ரெயினை பிடிச்சி சிம்லாக்கு வந்துருங்க. 5 to 6 hours ஜேர்னி டைம் இருக்கும். மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து சிம்லாக்கு வந்து ரீச் ஆகும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஹோட்டலுக்கு போய் செக் இன் பண்ண போறோம். சிம்லால மால் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அது பக்கத்துல நிறைய பட்ஜெட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். இந்த ஹோட்டல்ஸ்லாம் எங்கெங்க நல்லா இருக்கும் அப்படின்னு பத்தி வீடியோட எண்ட்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஹோட்டல் செக் இன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எங்க போக போறோம் அப்படின்னா, ஜாக்கு டெம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இது வந்து மால் ரோட்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. அரௌண்ட் ஒரு 3 o'clock அந்த டைமுக்கு நீங்க வந்து இந்த டெம்பிள் போறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த டெம்பிளுக்கு போகணும்னா 3 வழி இருக்கு. முதல் வழி நடந்தே போயிடலாம். நீங்க அது ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 1 hour ஆகுது. நீங்க வந்து ட்ரெக் பண்ணிட்டு போனோம். ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அது வழியா நீங்க நடந்து போகணும். செகண்ட் ஆப்ஷன் டாக்ஸி வழியா போனா to and fro போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. மூணாவது ஆப்ஷன் ரோப் வே இருக்கு. அது வழியாவும் போகலாம். இதுவும் பாத்தீங்கன்னா to and fro ஒரு பர்சனுக்கே வந்து 450 rupeesக்கு மேல ஆகும். இந்த ரோப் வே வழியா போறீங்க அப்படின்னா வியூஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, வெயிட்டிங் டைம் மினிமம் வந்து ஒரு 1/2 hourல இருந்து 1 hour ஆகுது கண்டிப்பா ஆகும். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, உங்க ஹோட்டல்ல இருந்து டாக்ஸியை புக் பண்ணிட்டு இந்த ஜாக்கு டெம்பிள் போயிட்டு வந்துருங்க. இந்த கோவில்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பிரம்மாண்டமான அனுமான் சிலை இருக்கு. 108 அடி அப்படின்றாங்க. இது வந்து வேர்ல்டுல லார்ஜஸ்ட் அனுமான் ஸ்டாச்சு அப்படின்றாங்க. நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர் இந்த சிலைகள்லாம் கம்பேர் பண்ணச்சோ இது ரொம்ப ரொம்ப பெரிய சிலை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ஜாக்கு டெம்பிள் மலையில இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வியூஸ்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த சிம்லாவோட வேலி ரொம்ப சூப்பரா பார்க்கலாம். நம்ம அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 1.5 hours நீங்க வந்து போயிட்டு வந்துடலாம். ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 4:30 அந்த டைமுக்கு நீங்க வந்து ரிட்டர்னே வந்துடலாம். இந்த கோவில்ல இருந்து ரிட்டர்ன் ஆன உடனே நம்ம நெக்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னா, தி ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கதான் போக போறோம். சிம்லால மால் ரோடு இருக்கு. அந்த மால் ரோட ஒரு எண்டுல இருக்கு இந்த ரிட்ஜ். இந்த இடத்தோட ஒரு ஐடென்டிஃபிகேஷன் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு பெரிய இந்தியா பிளாக் இருக்கும். இந்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஓபன் ஏரியா. இந்த ரிட்ஜ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்லா வேலி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வியூலாம் சம்மர் டைம் போனீங்கன்னா சம்மர் ஃபெஸ்டிவல்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவாங்க. நிறைய ஆக்டிவிட்டிஸ், ஃபன் ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கும். அந்த ஓப்பன் ஏரியால நிறைய ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னாலே ஒரு ஃபெஸ்டிவல் மோடுக்கு வந்துடும். ஈவினிங் டைம் மேலதான் இங்க வந்து களை கட்டும். அதனால கரெக்டா ஒரு 4:30, 5 o'clock அந்த டைம்குள்ள இங்க வந்து நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த ரிட்ஜில் பாத்தீங்கன்னா ஒரு எண்ட்ல வந்து ஒரு ஃபவுண்டன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு மேல ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து ஹார்ஸ் ரைட்லாம் இருக்கும். கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஹார்ஸ் ரைட்லாம் கூட்டிட்டு போயிட்டு வரலாம். ரொம்ப ஃபன்னா இருக்கும். அந்த வைபே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். இந்த ரிட்ஜுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரைஸ்ட் சர்ச்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்கு. இந்த சர்ச் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவோட செகண்ட் ஓல்டஸ்ட் சர்ச் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிட்ஜில் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் இந்த ரீல்ஸ்லாம் எடுத்து தள்ளிட்டே இருப்பாங்க. நீங்களும் போறீங்க அப்படின்னா வளைச்சு எடுங்க, செமையா என்ஜாய் பண்ணுங்க. சன் செட் மறக்காம இந்த இடத்துல பாருங்க, சூப்பரா இருக்கும். இந்த ரிட்ஜில இருந்து வாக் பண்ணி போறீங்க அப்படின்னா ஸ்கேண்டில் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். ஸ்கேண்டில் பாயிண்ட்ல தான் மால் ரோடும் ரிட்ஜும் வந்து ஜாயின் ஆகும்.
ஆகும். நம்ம அன்பேவா அப்படின்ற படத்துல நம்ம வாத்தியார் வந்து டான்ஸ் ஆடிட்டு வருவாரு. இந்த இடம் தான் வந்து ஸ்கேண்டல் பாயிண்ட். இந்த அன்பேவா படம் பாத்தீங்கன்னா 1966-67 அந்த டைம்ல வந்தது. அப்போவே வந்து சிம்லா அவ்வளவு பாப்புலரான ஒரு பிளேஸ். அப்பனா இப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு மக்கள் வருவாங்க அப்படின்னு. சிம்லா பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரௌட் இருக்கும். ஸோ சிம்லாக்கு எப்போ போனா கிரௌடு கம்மியா இருக்கும், எப்போ போனா நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றத பத்தி வீடியோட எண்ட்ல நான் வந்து டீடைலா சொல்லிடுறேன். ரிட்ஜில இருந்து இந்த ஸ்கேண்டல் பாயிண்ட் வாக் பண்ணி வந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு யூ டர்ன் எடுத்து இப்போ நீங்க வந்து மால் ரோட்ல நடக்க போயிடுங்க. மால் ரோட்னா பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஏரியா. இங்க கிடைக்காத ஐட்டம்ஸே கிடையாது. கார்மெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே இங்க கிடைக்குங்க. பட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். சரி, எல்லாமே காஸ்ட்லி. அப்போ இந்த மால் ரோட்ல என்னதான் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மால் ரோட்ல சும்மா வாக் பண்ணி போறதே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. சப்போஸ் நீங்க வந்து இங்க ஏதாவது ஷாப் பண்ணணும் அப்படின்னா இந்த மால் ரோட் பிரைஸோட கொஞ்சம் கம்மியா மால் ரோட் பக்கத்துலயே ஒரு இடம் இருக்கு. அந்த இடங்கள்லாம் நான் வந்து சொல்றேன். லோவர் பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. சிம்லால இருக்கிற மக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த லோவர் பஜார் ஏரியால இருக்கிற கடைகள்லாம் வந்து தான் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சீப்பா இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சாப்பிடணும் அப்படின்னா மிடில் பஜார்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போய் நீங்க வந்து சாப்பிடுங்க. லக்கர் பஜார் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மரத்தால செஞ்ச பொம்மைகள், கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம், சோவினர்ஸ்லாம் நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த இடம் லக்கர் பஜார் போய் பாருங்க. இது வந்து ரிட்ஜில இருந்து பக்கத்துல இருக்கு. இந்த மால் ரோட்ல வெஹிக்கல்ஸ்லாம் நாட் அலோட். ஸோ அதனால டாக்ஸி ஸ்டாண்ட் போகணும்னா காட் ரோட் அப்படின்ற இடம் இருக்கு, அங்கதான் போகணும். மால் ரோட்ல இருந்து காட் ரோட் வரதுக்கு லிஃப்ட் ஒன்று இருக்கு. அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி ஒரு 20 ரூபா 30 ரூபா அப்படி சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த லிஃப்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து காட் ரோடுக்கு வந்துருங்க. அங்கேருந்து டாக்ஸி பிடிச்சி உங்க ஹோட்டலுக்கு போயிடுங்க. சிம்லால இன்னொரு விஷயம் என்னன்னா அங்க ஆட்டோவே கிடையாது, டாக்ஸி தான். லோக்கல் டிரான்ஸ்போர்ட்க்கு டாக்ஸி யூஸ் பண்ணி தான் போகணும். இதோட நமக்கு வந்து டே 1 முடிஞ்சிச்சு. லோக்கலா சிம்லால இருக்கிற இடங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். டே 2ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குஃப்ரி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போகிறோம். சிம்லால இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இந்த இடம் இருக்கு. ஏர்லி மார்னிங் ஒரு 7 o'clock அந்த டைம்ல நீங்க டாக்ஸி பிடிச்சி போகலாம். அப்படி இல்லைன்னா பஸ் கூட நிறைய இருக்கும், அந்த பஸ்ஸை பிடிச்சி போயிடலாம். டாக்ஸி சார்ஜஸ் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு 2000 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க போயிட்டு வரதுக்கு. ஸோ இந்த குஃப்ரியில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 இடங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ஸ் ரைடு இருக்கு. இது வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸா இருக்கும் இந்த ஹார்ஸ் ரைடு. இந்த ஹார்ஸ் ரைடு எங்க கூட்டிட்டு போவாங்கன்னா குஃப்ரியில ஃபன் ஜோன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த இடத்துல வந்து ஸ்கீயிங், பேராகிளைடிங், ஜிப் லைனிங் இதெல்லாமே இருக்கும். நீங்க ஹார்ஸ் மேல ஏறி இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துக்கு வேற வழியே கிடையாது, நடந்துலாம் போக முடியாது, ஹார்ஸ் மேல ஏறி தான் போகணும். இந்த ஹார்ஸ் ரைட்ல நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து நீங்க வந்துடலாம். இந்த ஹார்ஸ் ரைடு போறதுக்கு பாத்தீங்கன்னா 500 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. பட் உள்ளுக்குள்ள நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். வெளியில போகச்ச ஒரு அரேபியன் குதிரை மாதிரி ஒரு குதிரை இருக்கும், அதுல கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்மளை வந்து வேற ஒரு குதிரைக்கு மாத்திடுவாங்க. அது வந்து குதிரை கிடையாது, கோவேரிக்கு இருக்கிறது. நம்ம வெயிட்டே தாங்காது, பாதி நேரம் நம்மளை வந்து கீழெல்லாம் தள்ளி விட்டுரும். நீங்க முன்னாடியே போகச்சே இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போங்க. குஃப்ரியில இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா அட்வென்ச்சர் ரெசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு. இங்கேயும் வந்து இந்த ஸ்கீயிங், ஸ்னோ போர்டிங், பேராகிளைடிங், ஜிப் லைன் இது எல்லாமே இருக்கும். அதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். பட் ரொம்ப காஸ்ட்லி எல்லாமே உண்மையிலே. குஃப்ரியில இமாலயன் நேச்சர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூ இருக்கு. குஃப்ரி போனீங்கன்னா அங்கேயும் நீங்க வந்து போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இடத்துல இமாலயாஸ்ல இருக்கிற மிருகங்கள்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நீங்க வந்து போய் பார்க்கலாம். குஃப்ரி போயிட்டு வரதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆஃப் டே கண்டிப்பா ஆயிடும். சம்மர்ல போறீங்க அப்படின்னா குஃப்ரியே போகவே போகாதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் அண்ட் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கும். உங்களுக்கு குஃப்ரிக்கு போயிட்டு வரதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 1 day கம்ப்ளீட் ஆயிடும். பட் பெஸ்ட் விண்டர்ல போறீங்க அப்படின்னா, ஸ்னோ டைம்ல போறீங்கன்னா அந்த ஹார்ஸ் ரைடு உண்மையிலே என்ஜாயபிளா இருக்கும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா விண்டர் டைம்ல கூட்டமே வராது, ரொம்ப கம்மியாவும் இருக்கும். சிம்லால இருக்கிற ஸ்னோவோட குஃப்ரியில ஸ்னோ அதிகமா இருக்கும். சிம்லாக்கு ஈவினிங் ஒரு 3 o'clock ரிட்டர்ன் ஆன மாதிரி பார்த்துக்கோங்க. டே 2 சிம்லால நம்ம ஆஃப்டர்நூன் ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம் அப்படின்னா வைஸ் ரீகல் லாட்ஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு, அங்கதான் போக போறோம். இது வந்து ஒரு 18th centuryல கட்டப்பட்ட பிரிட்டிஷ் ஸ்காட்டிஷ் ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்ட ஒரு பில்டிங். நான் ஏற்கனவே சிம்லா சம்மர் கேபிட்டலா இருந்தது பிரிட்டிஷ் டைம்ல அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த டைம்ல பிரிட்டிஷ் வைஸ்ராய் எல்லாம் வந்து தங்கக்கூடிய இடம் தான் வந்து இந்த வைஸ் ரீகல் லாட்ஜ். இப்ப வந்து இது வந்து ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆயிடுச்சு. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இங்க நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் நம்ம வந்து டூரிஸ்ட் அலோவ் பண்றாங்க. உள்ளுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு கைடட் டூரா இருக்கும். அது வெளியில அந்த லான் ஏரியாலாம் நல்லா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போறதுன்னா 30 rupees அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க இந்த லேட் ஆஃப்டர்நூன் டைம் போறீங்கன்னா அந்த லான் ஏரியால சூப்பரா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதனால மறக்காம இந்த இடம் கண்டிப்பா உங்களுடைய ஐட்டினரியில இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இது பார்த்து முடிச்ச உடனே அங்க சிம்லாலே காளிபரி அப்படின்னு சொல்லி ஒரு டெம்பிள் இருக்கு. இது வந்து இந்த ஸ்கேண்டல் பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/2 kilometers 5 to 6
minutes நடந்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா சிம்லால ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். சிம்லாக்கு ஏன் சிம்லான்னு பேர் வந்ததுன்னா இந்த கோவில்னால தான் வந்தது. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க எதனால அப்படின்னு. இதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் டே 1 நீங்க என்ன பண்ணீங்களோ அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க வந்து மால் ரோட்ல வாக்கிங் போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு ரிட்டர்ன் உங்க ஹோட்டலுக்கு போயிட்டு நைட் தங்கிடுங்க. இதோட நமக்கு வந்து டே 2 முடிஞ்சிச்சு. டே 3 ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிம்லா பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல தாரா தேவி அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல தாரா தேவி டெம்பிள்னு ஒன்று இருக்கு. இது வந்து துர்கை அம்மனோட கோவில். இது இங்க நீங்க வந்து பஸ்லயும் போலாம், டாக்ஸிஸும் அவைலபிளா இருக்கும். 1500 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. இந்த கோவில்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வியூஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஹிமாலயன் ஆர்கிடெக்சர்ல இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. அந்த காலத்துல ஒரு மலைக்கு மேல டாப்ல இந்த கோவில் இருக்கும். உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப் இருக்கிற இடத்துக்கு போகணும், அதே நேரத்தில் அந்த இடம் ஸ்பிரிச்சுவல் பிளேஸா இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கான ரைட்டான பிளேஸ். கிரௌடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த மார்னிங் டைமில் ஏர்லி மார்னிங் போயிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா சிம்லாவில் ஒரு வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு, சாட்விக் வாட்டர் ஃபால்ஸ்னு. அண்ணா டேல்னு ஒரு இடம் இருக்கு, ஹிமாலயன் மியூசியம் இருக்கு, சங்கட் மோச்சன் அனுமான் டெம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த இடங்கள்லாம் இருக்கு. இந்த இடங்கள்லாமும் ரொம்ப பாப்புலரான பிளேசஸ். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த இடங்கள்லாம் டே 3 பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஈவினிங் 3 மணிக்கு நமக்கு வந்து அந்த டாய் ட்ரெயினே இருக்கும் சிம்லாலேருந்து கல்காக்கு. அந்த ட்ரெயினே பிடிச்சி வந்துருங்க. அதுக்கப்புறமா டெல்லிக்கு வந்துட்டு உங்க ஊருக்கு ரிட்டர்ன் ஆயிடுங்க. இதோட நமக்கு வந்து 3 டே பிளான் சிம்லா அண்ட் குஃப்ரியில என்னென்ன இடங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம். லாஸ்ட் வீடியோல நம்ம மணாலி டூர் பிளான் பத்தி பார்த்துட்டோம். சப்போஸ் நீங்க பார்க்கலன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் போய் பாருங்க. ஜென்ரலி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்லாவையும் மணாலியும் கிளப் பண்ணி ஒரே டூரா தான் வருவாங்க. சிம்லால ஒரு 1.5 days இருப்பாங்க. அதுக்கப்புறமா மணாலி கிளம்பி போயிட்டு அங்க ஒரு 2-3 days இருந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்க. ஸோ நீங்களும் போறீங்கன்னா சிம்லாவையும் மணாலியும் கிளப் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துருங்க. அது கொஞ்சம் ஆப்டிமலா இருக்கும் நமக்கு. ஓகே, இப்போ சிம்லாக்கு எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பத்தி நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்ல நான் வந்து சொல்லியிருந்தேன். சப்போஸ் நீங்க மணாலியில வரீங்கன்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் நிறைய இருக்கும், அதை பிடிச்சி வந்துருங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 10 hours ஆகும். நீங்க தமிழ்நாட்டிலேருந்து போறீங்க அப்படின்னா டெல்லி வரைக்கும் ட்ரெயின்லயோ ஃபிளைட்லயோ போயிடுங்க. அதுக்கப்புறமா டெல்லியிலேருந்து கல்காக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் இருக்கு ஈவினிங் டைம். அந்த ட்ரெயினை பிடிச்சி கல்காக்கு போய் அன்னைக்கு நைட் ரீச் ஆயிடுங்க. கல்கால நீங்க நைட் ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் ஏர்லி மார்னிங் அந்த டாய் ட்ரெயினை பிடிச்சிட்டு சிம்லாக்கு போயிடுங்க. சீசன் டைம்ல போறீங்கன்னா இந்த டாய் ட்ரெயின்ல லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் கிடைக்காது, அதனால முன்னாடியே அட்வான்ஸ்டா புக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து சிம்லா போறதுக்கான பெஸ்ட் சீசன் எது அப்படின்னு பார்த்தலாம். எல்லா டைமே 365 days சூப்பரா இருக்குங்க. மான்சூன் டைம்ல போனீங்கன்னா நிறைய சுத்தி பார்க்க முடியாது, நிறைய மழை இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட் பிளாக்ஸ்லாம் இருக்கும். அதனால வந்து மான்சூன் டைம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதாவது ஜூலை ஆகஸ்ட் இந்த டைம்ல. பீக் சீசன் எப்பன்னா மார்ச் 15th இருந்து ஜூன் 15th வரைக்கும் நிறைய க்ரௌட் வரும். ஆஃப் சீசன் எப்பன்னா ஆகஸ்ட் 15th இருந்து ஒரு அக்டோபர் 15th வரைக்கும் கூட்டம் கம்மியாக வரும், ரொம்ப பிளசண்டாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் ஸ்னோ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா ஜான்வரி பிப்ரவரி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கூட்டமும் கம்மியாக இருக்கும், அதே நேரத்தில் ஸ்னோ ஃபால்ஸும் நடக்கும். ஸ்டே அகாமடேஷன் ஹோட்டல்லாம் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா பட்ஜெட் ஹோட்டல் ஸ்மால் ரோட் பக்கத்தில் சுற்றி நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் மிட் ரேஞ்ச் இல்லை லக்ஸுரி ஹோட்டல்ஸில் தங்கணும் அப்படின்னா சிம்லாலேருந்து அவுட்டருக்கு வந்துருங்க. ஒரு 2-2 கிலோமீட்டர்ஸ் வெளில வந்தீங்கன்னா சிம்லா பைபாஸ் இந்த இடங்கள்லாம் நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அங்கே நீங்கள் வந்து சூஸ் பண்ணி புக் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே, ஃபைனலாக ஒரு 2 பேருக்கு 2 nights 3 days பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்றத பார்த்துடலாம். பட்ஜெட் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பட்ஜெட்டுக்கு போயிடலாம். ஹோட்டல் அகாமடேஷன் பார்த்தீங்கன்னா 3500 rupees ஆகும். லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இந்த டாக்ஸிஸ்லாம் பார்த்தீங்கன்னா குஃப்ரி, சக்கு டெம்பிள், தாரா தேவி இது எல்லாத்துக்கும் போயிட்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து உங்களுக்கு 2500 rupees கண்டிப்பாக ஆகும். ஃபுட்டு வந்து இந்த 3 daysக்கு 2000 rupees ஆகும். ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் போறீங்க இந்த குஃப்ரியில் இந்த ஸ்கீயிங், பேராகிளைடிங் இதெல்லாம் போறீங்க, அதுக்கப்புறமா என்ட்ரி டிக்கெட்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2000 rupees ஆகிடும் கண்டிப்பாக. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 personsக்கு 10,000லேருந்து 12,000 ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 5,000லேருந்து 6,000 கண்டிப்பாக ஆகும். இன்னும் கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணி கம்ஃபர்டபுளாக லக்ஸரியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னா 9,000லேருந்து 12,000 per person கண்டிப்பாக ஆகும். இதை தவிர மேஜர் எக்ஸ்பென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து சிம்லாக்கு வர இந்த டிராவல் காஸ்ட் தான். பஸ்ஸில் ட்ரெயினில் வரீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5,000 rupees மினிமம் ஆகும், 2 and fro. அதே மாதிரி ஃப்ளைட்டில் வரீங்கன்னா 10,000 rupees கண்டிப்பாக மினிமம் ஆகும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நம்ம வந்து சந்திக்கலாம். குட் பை.